ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவரோடு யார் அதிகமாக உறவில் இருக்கிறார்களோ அவங்க தான் அவருடைய பிரசன்னத்தையும் மகிமையும் உணர முடியும். பரிசுத்த ஆவி இருக்கிறார், அப்படி இருந்தார்னா நீங்கள் அபிஷேகம் பெற்றிருப்பீங்க. அபிஷேகம் பெற்றிருக்கிற நபர் எதற்கும் பயப்பட மாட்டாங்க, எதை பார்த்து சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க முன்னேறி முன்னேறி போய் கொண்டே இருப்பாங்க. நேற்று நம்ம ஒரு காரியம் ஒன்று பார்த்தோம், முடியாதது ஆமாம் ஆனால் முடியும் அப்படின்னு எதுவுமே இல்லை. முடியாதது ஒன்று பார்த்தோம், ஆமாம் முடியும். அவர் இல்லாமல் என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் அவரோடு இருந்து என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? முடியும். மோசே முச்சடியில் தேவன் தரிசனமான அந்த காட்சியை பார்க்காம போயிருக்க முடியுமா? பார்வோன் கிட்ட கேட்டால் அஃப்கோர்ஸ் நாட். He cannot go and talk to Pharaoh. But Moses was seeing the burning bush. From that he is hearing some sound. He is telling, I am that I am. அந்த முச்சடியிலிருந்து தேவனாகிய கர்த்தருடைய தூதனானவர் பேசும்பொழுது அவர் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆனால் இந்த மோசே தரிசனத்தை பெறாமல் தேவனுடைய அந்த பிரத்யட்சமான அந்த காட்சியை பார்க்காமல் பார்வோன் கிட்ட போய் பேசியிருக்க முடியுமா? முடியாது. பார்வோன் கிட்ட போய் தைரியமாக பேச முடியுமா? முடியாது. கர்வாலி மரத்துக்கு கீழே அமர்ந்துட்டு இருக்கிற கிதியோன் தேவனுடைய தூதனானவர் காட்சி அளிக்காம கிதியோன் கேட்ட அந்த தரிசனத்தெல்லாம் செய்யாம கிதியோன் கேட்கிறார் ஒவ்வொரு முறையும், நான் அந்த தோல் எப்படி போடுவேன், இதை சுற்றி பனி பெய்யணும், இந்த தோல் மேலே மட்டும் பனி பெய்யணும்னு ஏகப்பட்ட அடையாளத்தை கேட்குறார். இது எதுவுமே பெறாமல் இருந்தால் கிதியோனால மீதியான பிடித்திருக்க முடியுமா? மடங்கெடுத்திருக்க முடியுமா? வனாந்திரத்தில் ஆடு மேய்த்து கொண்டு இருந்த தாவீது தேவனை கிண்ணறத்தினால் மீட்டு கொண்டு எப்பொழுதும் அவர் துதித்து கொண்டு பாடிக்கொண்டு உறவில் இருந்தார். ஆகவே கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. ஏன் தன்னுடைய 7 சகோதரரால் வீழ்த்த முடியவில்லை? ஒரு சில தடைகள் பிரச்சனையை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்திற்கு வெளியே இருந்தாலும் சரி, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன தடையை ஜெயித்திடலாம். ஆனால் உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சி, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி வருகின்ற பலனை எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? பிசாசால் கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிற தடையை எப்படி ஜெயிப்பீங்க? உங்கள் வாழ்க்கையில் அவன் கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிற, அவனால் அனுப்பப்பட்டிருக்கிற தடையை எப்படி ஜெயிப்போம் அப்படின்னா, அதற்கு ஒரே ஒரு வழி, தேவனுடைய பலன், கர்த்தருடைய ஆவி நம்மை ஏவ வேண்டும். கர்த்தருடைய ஆவி நம் மீது பலமாக இறங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் எல்லா தடையும் ஜெயிக்க முடியும். இந்த வார்த்தையை ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க, இது ப்ரௌடுன்னு எடுத்துக்காதீங்க. என்கிட்ட பிஃபோர் நான் ஒரு 5 years பிஃபோர் டெய்லி நீ வீடியோ போடணும் கர்த்தரை பற்றி அப்படின்னா என்னால் போட்டே இருக்க முடியாது. ஆனால் இப்போ பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால், அவர் தருகின்ற பலனினால், அவர் நம்மை பலப்படுத்துகிறதுனால் முடிந்த அளவுக்கு தொடர்ச்சியாக வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எதற்காக? இது எப்படி? இது ஏன் ஆரம்பத்தில் செய்யலை? ஒரு 5 years பிஃபோர், 7 years பிஃபோர், 10 years பிஃபோர் ஏன் செய்ய முடியல? ஏன் செய்ய முடியலன்னா, அவர் பலப்படுத்த தயாராக இருக்கிறார். நான் அதை ரிசீவ் பண்ணல. நான் என்கவுண்டர் நடக்கலை, எனக்கும் அவருக்கும் சந்திப்பு நடக்கலை. ஆனால் சந்தித்த பிறகு அவர் தருகின்ற பலனால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத காரியத்தை செய்யின்னு சொன்னார்னா செய்வேன். ஏன் செய்வேன்னா சொல்றது அவர். அப்போ அவர் சொல்றாருன்னா என்னால் செய்ய முடியும். இப்போ ரெகுலராக நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்க. ரெகுலராக பார்க்குறீங்க. மண்டே பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்த வீடியோஸ் வந்து போதகர் பேசுனத, பாஸ்டர் பேசுனத, அதை நாங்கள் முடிந்த அளவுக்கு அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம். நேற்று ஒரு வார்த்தையை பார்த்தீங்க,
எல்லாத்தையும் முடித்து காட்டுவோம் அப்படின்னு. எப்படி முடித்து காட்டுறோம்? அவர் நம்மை பலப்படுத்துகிறார், ஆகவே முடித்து காட்டுகிறார். வார்த்தைக்குள்ள போவதற்கு முன்பதாக நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கிற நீங்க யாராகிலும் மனிதர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தடைகள், மனிதர் உங்கள் மீது சுமத்திருக்கிற அழுத்தங்கள், எப்படி இந்த காரியத்தை செஞ்சிடறான், எப்படி வீடு கட்டிடுறான் பார்ப்போம், எப்படி நிலத்தை வாங்குறான்னு தான் பார்ப்போமே, எப்படி திருமணம் செய்கிறான்னு பார்ப்போம், எப்படி இந்த காரியத்தை ஜெயமாக முடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு சவால் விட்டுருக்கலாம். நீங்கள் அந்த சவாலை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து அமைதியாக இருக்கலாம். ஆனால் நம்ம செய்யவே வேணாம், தேவையில்லாத பிரச்சனை வரும், தேவையில்லாத போராட்டம் வரும், ஏற்கனவே நான் பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கலாம். அவங்களால உங்களை சோர்ந்து போய் அமர வைக்க முடியும் அப்படின்னா, தேவனால எந்த காரியத்தை குறித்து சவால் விட்டாங்களோ அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றலை என் தேவனால் உங்களுக்கு தர முடியும். எழுந்து காரியத்தை நடப்பீங்க. எந்தெந்த நபர் உங்களுக்கு அழுத்தத்தையும் சவாலையும் கொடுத்தார்களோ, அது உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்களாக இருக்கலாம். சில பேர் சொல்லியிருக்கலாம், எப்படி இவங்க வீடு வாங்குறாங்கன்னு தான் பார்த்துடலாம், எப்படி நிலத்தை வாங்குறாங்கன்னு பார்த்துடலாமே நம்மளும். அப்படி என்று தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதருடைய வார்த்தை கேட்டு நம்மால் பயந்து சோர்ந்து மூளையில் அமர முடியும் என்றால், உருவாக்குன தேவன் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நீ எழுந்து காரியத்தை நடப்பி அப்படின்ற பொழுது நம்மால் எவ்வளவு செய்ய முடியும். எந்த சவாலை பார்த்து எந்த மனிதருடைய வார்த்தை கேட்டு சோர்ந்து போய் முடங்கி யூதாவை பாலசிங்கமே அப்படியே மடங்கி படுத்துட்டு இருக்கிறோமோ, அது யூதராஜா சிங்கம் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துகிறது நான் அல்லவா, உன்னை பெயர் சொல்லி அழைத்தது நான் அல்லவா, எழுந்து நட, காரியத்தை நடப்பி, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். எந்த மனிதர் உனக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்களோ, எந்த மனிதர் வீடு வாங்க முடியாது, அதற்கான நிலத்தை வாங்க முடியாது, பணத்தை கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கணும், எந்த நபர் உனக்கு சேலஞ்ச் கொடுத்தாங்களோ, மேபி அந்த நபருடைய ஆட்கள் அதிகமாக இருக்கலாம், எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் திருமணமாக இருக்கலாம், உங்கள் எதிர்காலமாக இருக்கலாம், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் ஊழிய பாதையாக கூட இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட குடும்பமாக இருக்கலாம், எனிதிங், ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். எந்த நபர் எப்படி நீ பண்ணுறன்னு பார்க்கலான்னு சவால் விட்டார்களோ, அந்த நபர் ஒன்றும் தேவ தூதர்கள் கிடையாது, அந்த நபர் ஒன்றும் பெரிய பெரிய ராட்சதர் கிடையாது, உங்களை போல் என்ன போல் எளிமையான ஆட்கள். ஆனால் நாம் எப்படி அவர்களை வீழ்த்த முடியும், எப்படி அந்த சவாலை ஜெயிக்க முடியும் என்றால், நம்மை ஒருத்தர் பலப்படுத்துகிறார், அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை பிசாசு உங்ககிட்ட சில காரியத்தை சொல்லியிருக்கலாம், நீ இந்த காரியத்தை நீ துவங்கினா இது தீமையாக முடியும், நான் இதெல்லாம் பண்ணிடுவேன், பயமுறுத்தி வைத்திருக்கலாம். அல்லது நீங்கள் நானும் ஒரு காரியத்தில் போய் சிக்கி கொண்டு இருக்கலாம், பயந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த காரியம் வெளியே வந்தால் அந்த காரியத்தை உங்களை யாருன்னா பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், நான் இதை ஒன்று பண்ணிவிடுவேன், நீ இப்படி பண்ணால் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். பயமுறுத்துகின்ற வேலை யார்கிட்டேருந்து வரும் அப்படின்னா, பிசாசுகிட்டேருந்து வரும். கோலியாத்து 40 நாள் காலை மாலை 80 வேலை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியாது இதான் கடைசி நாள், அவன் இந்த பூமியில் இருக்க போகிறதே கடைசி நாள்னு அவனுக்கு தெரியாது. தாவீதுக்கும் தெரியாது, இனிமே நான் பூமியில கிட்டத்தட்ட ராஜ்யபாரம் பண்ண போறேன். அவர் வழக்கம் போல எப்படியே வர்றார். ஆனா கோலியாத்துக்கு தெரியாது, இன்னைக்கு கடைசி நாள், எனக்கு இன்னைக்கு மரண நாள் கூற போறாங்க, எனக்கு இன்னைக்கு பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாட போறாங்கன்னு கோலியாத்துக்கு தெரியாது. அது பாட போறது தாவீது. உங்களுக்கும் எனக்கும் யார் மிகப்பெரிய பலன் என்றால் தேவனாகிய கர்த்தர். அவர் உங்ககிட்ட பேசல அப்படின்னா தான் நீங்க நானும் பயப்படணும். அவர் உங்ககிட்ட சொல்றாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் அவனை பலப்படுத்த மாட்டேன்னு சொன்னாதான் நீங்க நானும் பயப்படணும். நான் அருகில் இருக்கிறேன், போ, தைரியமா போ, அந்த மீதியானவன் கையில் ஒப்பு கொடுப்பேன், தைரியமா போ, பார்வனால அவனை ஒன்றும் பண்ண முடியாது, தைரியமா போ, செங்கடலால் அவனை ஒன்றும் வீழ்த்த முடியாது, அமிழ்ந்து போக முடியாது. அந்த செங்கடல் உனக்காக வைக்கல, அந்த செங்கடல் பார்வோனின் மற்ற 600 ரதம், எகிப்தில் இருக்கிற த மோஸ்ட் பவர்ஃபுல் 600 chariots அவங்களுக்காக வைத்திருக்கிறேன். இந்த கடல் உங்களை அழிப்பதற்காக இல்லை, அவர்களை அழிப்பதற்காக தான் கடலை வைத்திருக்கிறேன். அவங்க இந்த கடலுக்குள்ளே வரணும், அதற்காக என் டைமிங் அதான். அவன் நம்பியிருந்தான் பத்தியா, அவங்கள அழிக்கணும். எப்படி அழிக்கலாம்? எகிப்தில் சங்கார தூதனை அனுப்பி தலைச்சின்ன சாகடிச்சிட்டேன், அப்பயும் அடங்கலை, இவங்களை அழிக்கணும். எப்படி அழிக்கலாம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக நான் அழிக்கணும்.
அதாவது தேவனோடு மோதக்கூடாது என்று அவங்களுக்கு ஒரு உணர்வு வரணும். தன்னுடைய மகனை பறி கொடுத்தும் பார்வோன் இன்னும் கடினமா இருக்கிறாருன்னா, அப்ப எவ்வளவு ஹார்டான ஹார்ட். அவங்கள அழிக்கணும். அது அவனுக்கு பயத்தை கொடுக்கணும். அவன் வெறுமையா திரும்பி போகணும் அப்படின்னு செங்கடலை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் புலம்புகிறாங்க, ஐயோ நாங்க சாக போறோமே. கர்த்தர் சொல்றாரு, நீங்க சாக மாட்டீங்க. இந்த நீங்க கடலை கடந்து போயிடுவீங்க. ஆனா உங்களை அழிக்க வராம பத்தியா, அவனை சாகடிப்ப. எப்படி சாகடிக்கிறன்னு மட்டும் பாருங்க. பார்வோன் வெறுமையா திரும்பி போனார். யாருமே இல்லை பார்வோன் கூட. தன்னுடைய எல்லா பலனும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பைபிள்ல பார்த்தோம்னா பார்வோனை பத்தி நம்ம எங்கேயுமே பார்க்கல. ராம்சேஸை பத்தி நம்ம எங்கேயுமே பார்க்கல. நீங்க ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சிருப்பீங்க, வேதம் வாசிக்கிறவங்க. எனக்காக தயவு கூர்ந்து இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க. என்னன்னா, நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கலைன்னா மெதுவா ஸ்லோவா வாசிங்க. நீங்க நான் வேதம் வாசிக்காத வரையில் என்னதான் நீங்க நூற்றுக்கணக்கான வார்த்தையை யூடியூப்ல கேட்டாலும், இல்லை பாட்காஸ்ட் மூலியமா கேட்டாலும், MP3 கேட்டாலும், அநேக கூட்டங்களுக்கு நீங்க போய் அமர்ந்தாலும், பெரிய பெரிய பரிசுத்தவான் உங்களை பார்த்து தேவன் உன் மேலே அழைப்பை வைத்திருக்கிறார், கிருபை வைத்திருக்கிறார், வரங்களை வைத்திருக்கிறார், நீ தான் எழுப்புதல் என்ன சொன்னாலும், நீங்கள் நான் தனி ஜபம் இல்லாமல் தனியாக அமர்ந்து வேதம் வாசிக்காமல், உறவிலிருந்து வல்லமையை பெறாமல், அபிஷேகத்தை பெறாமல் உங்களால் இந்த பூமியை, இந்த உலகத்தை அசைக்க முடியாது, கர்த்தரின் பக்கம் திருப்ப முடியாது. ஈவன் தோ யூ ஆர் த ரிவைவல், நீங்கள் தான் எழுப்புதலாக முத்திரிக்கப்பட்டிருந்தாலும், உங்களை கொண்டு தான் மகத்துவமான காரியத்தை கர்த்தர் கடைசி நாட்கள் செய்கிறதா தீர்மானம் பண்ணி வைத்திருந்தாலும், நீங்கள் நான் அவர் சமூகத்தில் போய் பல மணி நேரம் காத்து இல்லாமல், பல மணி நேரம் அமர்ந்து இல்லாமல் நம்மளால் இதை செய்ய முடியாது. ஏன் நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசிக்க சொல்கிறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. கோரேஸ் ராஜா வருகிறார், விடுதலை ஆக்குகிறார். அதெல்லாம் எல்லாமே தெரியும். இங்கேருந்து நல்லா ஒரு காரியத்தை கவனிங்க. என்னென்னா, இப்போ இவங்க அலங்கத்தை கட்டுறாங்க. இவங்க அலங்கத்தை கட்டக்கூடாது என்று தடை எழும்புகிறது. ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு போகிறாங்க. இந்த ஆலயத்தை அவங்க கட்டக்கூடாது என்று தடை எழும்புகிறது. ஒரு கேள்விக்கு பதில் ஒன்று சொல்லுங்க. என்ன கேள்வி, என்ன பதில் என்றால், இந்த நெகேமியா அந்த மொத்த குடும்பமும் யாருக்காக ஆலயத்தை கட்டுறாங்கன்னா, உங்களுக்கு எனக்கும் தெரியும், தேவனாகிய கர்த்தருக்கு இந்த ஆலயத்தை கட்டுறாங்க. கர்த்தருக்கு இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அவங்களுக்கு யார் உதவி செய்யணும்? தேவன் தான் உதவி செய்யணும். சத்துருக்களின் வாயை யார் கட்டி போடணும்? தானியேலை சிங்கக்கேபில போட்டாங்க. அப்போ சிங்கத்தின் வாயை கட்டுனது யாரு? கர்த்தர். அப்போ இங்கே நெகேமியா ஆலயத்தை அலங்கத்தை கட்டலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது சன்பலாத்து, தொபியா, இவங்களாம் அரபியன், இவங்களாம் வராங்க. தேவன் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ எனக்காக ஆலயத்தை கட்டுறீங்க, என்னது இது, இப்படி ஏன் கட்டுறீங்க, தைரியமாக கட்ட, நான் இவங்களை அழிச்சிருக்கணும். இல்லை இல்லை. ஏன் இந்த வார்த்தையை கொண்டு வந்தேன் தெரியுமா? நீங்கள் ஒரு சில பேர் யோசிக்கலாம், ஆண்டவரே நான் உங்களுக்காக நீதியான வாழ்க்கையை வாழ்கிறேன், உங்களுக்காக உத்தமமான வாழ்க்கையை வாழ்கிறேன், பொறுமையாக உனக்காக நான் வழக்காடுவேன்னு சொல்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறேன், இவனுக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்கிறீங்க, ஓகே, எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் செய்கிறேன், நீ அமைதியாக நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் சத்துருக்கள் என்னை ஒவ்வொரு நாளும் கெர்ஜித்து கொண்டு இருக்கிறாங்களே, ஒவ்வொரு நாளும் என்னை விழுங்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் அப்போ என்ன தான் தீர்வு? அவங்கள ஒன்றுமே பண்ண மாட்டிங்களா? சத்துருவை தொடவே மாட்டிங்களா? அவங்கள பழிக்கு பழி வாங்க மாட்டிங்களா? எனக்காக வந்து யுத்தம் செய்ய மாட்டிங்களான்னு நம்ம கேட்கறது சரி, நியாயமான ஒரு கேள்வி. ஒரு பிள்ளை தகப்பன்கிட்ட கேட்குறது தான், அப்பா என்னை அடிச்சுட்டே இருக்கிறாங்கப்பா ஸ்கூலில், நீங்கள் கொஞ்சம் வாங்கப்பா, நீங்கள் வந்து கேளுங்கப்பா அப்படின்னா, ஒரு ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் டேவே மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டுட்டு போவீங்க ஸ்கூலுக்கு, யார் ஏன் அடித்தா அப்படின்ட்டு போவீங்க. உங்கள் பிள்ளை மேலே ஒருத்தன் யாரோ கை வச்சுட்டான் அப்படின்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக போகிறீங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய மகன் அவருக்காக அலங்கத்தை கட்டும் பொழுது தேவன் என்ன பண்ணணும்? சத்துருக்கள் எல்லாரும் சாகடிச்சுட்டு இருக்கணும், சங்காரம் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் இல்லையே. அவர் சில வசனங்கள் வாசிக்கிற வசனங்களை கவனிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனம் 14, 13 வாசிக்கிறேன். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். ஏன் நிறுத்துறார் தெரியுமா? அலங்கத்தை கட்டும் பொழுது நான் சொன்ன பாருங்க, சில எதிரிகள், சத்துருக்கள், இவங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று. நான் மீண்டும் வசனம் 13 வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை
குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். ஃபேமிலியா நிறுத்துறார் நெகேமியா. நெகேமியா இங்க ஒரு தலைவரா மாறுகிறார். நெகேமியா சொல்றாரு, எல்லாரும் குடும்பமா நில்லுங்க. அவன் சத்துரு வந்து ஜெயித்திருக்கூடாது, நம்ம அலங்கத்தை கட்டி முடிக்கணும். சரியா? ஓகேங்க. வசனம் 14 கவனிங்க. அதை நான் பார்த்தபோது எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். அவனுங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க. சன்பல்லாத்துக்கு, தொபியாக்கு, அரபியனுக்கெல்லாம் பயப்படாதீங்க. கேஷுமுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அவங்களை பார்க்கலும் கவனிங்க. அதாவது நான் அந்த வசனம் முழுமையாக வாசிட்டு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் உங்களுக்கு. அவங்களுக்கு பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க அப்படின்னா, நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து, வசனம் 15, எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசுகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். இவங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க, அவனுங்க போட்ட ஆலோசனை எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு தெரியும் வேற என்ன ரூட் எடுப்பானுங்கன்னு தெரியும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி பேர் வந்து காவல் காக்குறாங்க. ஏன்? அவனுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய அலங்கத்தை கட்டணும், ஆலயத்தை கட்டணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று பாதி பேர் வேலையை பார்க்குறாங்க. பாதி பேர் கவனிங்க என்னென்ன பிடிச்சிட்டு இருக்கிறாங்க வேலை செய்யும் போது. நீங்கள் பார்ப்பீங்க, இந்த வீடு கட்டுறவங்களாம் என்ன இருக்கும் கையில், அந்த இது மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வச்சு வீடுகளை கட்டுவாங்க. சிமெண்ட் இருக்கும் ஒரு டப்பில், அது சிமெண்ட் எடுத்து போட்டு கட்டுவாங்க. ஆனால் இங்கே அவங்க என்ன வைத்து கட்டுறாங்கன்னு கவனிங்க. அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசுகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாரும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமைக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். இந்த கையில் இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான சுத்தி, அது ஏதோ சம்திங் அந்த சிமெண்ட்லாம் எடுத்து பூசுவாங்க, அது. இங்க வெப்பன், கையில் ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு ஞானம்! போய் சண்டைலாம் போடல, ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க. மோதி பார்த்துப்போம், பயமுறுத்திட்டே இருக்கல, மோதி பார்த்துப்போம். அடுத்த வசனம், கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் நண்டில் நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமாய் இருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாய் இருக்கிறோம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றான். உங்களுக்கு எதிர்ப்பாக அநேக சத்துருக்கள் கூடி கொண்டிருக்கிறாங்க. சரி, உண்மைதான், தெரியும். இந்த ஒரு காரியம், உங்களுக்கு எதிர்ப்பாக நடக்கிற இந்த ஒரு காரியம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கும் தெரியும், தூதருக்கும் தெரியும், உங்கள் சத்துருக்களுக்கும் தெரியும். நான் உங்கள் சத்துரு உன்னை அழிக்கணும்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. நம்முடைய சமாதானத்தை கெடுக்க வேண்டும் என்று அவங்க சதி திட்டம் பண்ணியிருக்கலாம். அது சத்துருக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும், தூதருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். உங்கள் சத்துருக்களுடைய மைண்டில் பொறுத்த வரைக்கும் என்ன, இப்படி பேசலாம். சன்பல்லா தொபியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம தான் வெயிட், நம்ம தான் வந்து பவர்ஃபுல் அப்படின்ற மைண்ட் செட். நம்ம இவங்களை ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஆனால் என்ன நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகேமியா 6ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியார்களும். இப்போ இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து, இவங்களால அந்த அலங்கத்தெல்லாம் கட்ட முடியாது, அவங்க கை சலித்து போயிடும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. இப்போ உடனே நெகேமியா ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாரு. ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியார்களும். வசனம் 15 வாசிக்கிறேன், கவனிங்க.
அப்படி அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எலூஸ் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். ஒன்னே ஒன்று சொல்றேன் சர்ச், நல்லா கவனிங்க. தேவன் நினைத்திருந்தார் என்றால் எப்பொழுதோ பார்வோனை அழித்திருப்பார், எப்பொழுதோ அலங்கத்தை கட்ட உதவி செய்திருப்பார், சத்துருக்களுக்கு அதை எப்பயோ முடித்திருப்பார். ஏன் முடிக்கல தெரியுமா? முடிஞ்சா மோதிக்கோ. என் மகன் கூட மோதல, மோதிக்கோ அலோ பண்றாரு. உங்களுக்கு அதிகமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் ஏகப்பட்ட கூட்டம் கூடி இருக்கிறார்கள் என்றால் தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஏன் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்றால் முடிஞ்சா மோதிக்கோ. நீ ட்ரை பண்ணி தான் பார். உன் பவரை காமி. உன் பவர் எவ்வளோ அது மொத்தத்தையும் காமி. யோசித்து பாருங்க. அலங்கத்தை கட்டக்கூடாது என்று பிளான் வைத்தாங்க. 52 நாள் அலங்கத்தை கட்டி முடித்தாங்க. இப்போ அவங்க சத்துருக்கள் பேசுறாங்க, தேவன் எங்க கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு. யார் பேசுறா? அவர்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்று யாரெல்லாம் பிளான் பண்ணாங்க? சத்துருக்கள் பேசுறாங்க. there is a time. உங்கள் சத்துருக்கள் உங்களை பயமுறுத்த ஒரு நேரம் இருக்கிறது என்றால் அதே சத்துரு உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உன்னை பார்த்து இப்போ எனக்கு பயமா இருக்கு. ஏன்? நான் இவ்வளோ பண்ணியும் உனக்கு எதுவுமே நடக்கலையே. நீ அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டியே, உன் குடும்பத்தை பாதுகாத்துட்டியே, உன் ஊழியத்தை அழகா சிறப்பாக நடத்துறியே, தரிசனத்தை அழகா நடத்துகிறியே, உன் கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை ஊழியத்தை என்னென்னலாம் கொடுத்துருக்காரு, பிஸ்னஸ் அழகா நடத்துகிறியே. நான் எவ்வளோ தடையை கொண்டு வந்து போட்டோம், இப்போ வரைக்கும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலையே. ஏன் அப்படின்னா நெகேமியா எந்த இடத்திலையும் நாம் என்று சொல்ல நெகேமியா யாரை மகிமைப்படுத்துறார் என்றால் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், உங்கள் சத்துருக்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அழுத்தத்தை கொடுக்குற நபரை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சன்பல்லாத் வரலாம், தொபியா வரலாம், கேஷு வரலாம், எத்தனை பேர் வந்தாலும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஒரே ஒரு தரிசனம் என்னன்னா, அவர் எதற்கு அழைத்தாரோ அதை நம்ம முடித்தான் தீர வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்றால் நீங்கள் இந்த காரியத்தை ஜெயமாக முடிப்பீர்கள். தேவனுடைய பிள்ளை இல்லை என்றால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். ஆனா அவர் சொல்றாரு, நான் தான் அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எதுக்கு சோர்ந்து போற? உன் பலத்தினால போனா அலங்கத்தை கட்ட முடியாது, உன் பலத்தினால போனா சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது, உன் பலத்தினால போனா பகைஞருடைய அந்த கோபத்திற்குனால ஜெயிக்க முடியாது. ஆனா நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உனக்கு பலன் தரேன். அவங்க தந்த அழுத்தத்தை பார்த்து சோர்ந்து போயிட்ட. நெகேமியா எங்கேயும் சோர்ந்து போல, நெகேமியா எங்கேயும் பயப்படல. ஒரு கையில பட்டயம் பிடித்திருக்கிறாங்க, ஒரு கையில அந்த கட்டுக்கிற தேவையான பொருளை வைத்து அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க நான் அழுத்தம் வருதா கொடுத்து கொண்டே இருக்கட்டும். ஒரு நாள் அவங்க சலித்து போயிடுவாங்க. அவங்கள முழு பலனை காமிப்பாங்க. காமிச்சு சோர்ந்து போயிட்டு, எப்பா அலங்கத்தை கட்டிக்கோங்க போங்க, எதனா ஒன்று பண்ணிக்கோங்க போங்க. எப்படி கட்டிங்க அலங்கத்தை? நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அலங்கத்தை கட்டக்கூடாது, எப்படி கட்டி முடிச்சிட்டீங்க? எப்படி கட்டினார் நெகேமியா அப்படின்னா அவர் தேவனையே சார்ந்திருந்தார். எப்படி நீங்கள் நான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா புரியுது, வலி அதிகமாக இருக்குன்னு புரியுது. மனிதர் பேசுகின்ற வார்த்தை, அவங்க செய்கின்ற செயல், அந்த கொடுமையான கருவிகள், கொலை கருவிகள் ரொம்ப ஹெவியாக இருக்கு, உங்க மேலே அதிகமாக பாய்ச்சப்பட்டிருக்குன்னு தெரியுது, அவருக்கும் தெரியுது. ஆனால் நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா போறீங்க, நல்லா வரீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்களே. உங்கள் சத்துருக்கும் மேலே தொடுக்கின யுத்தத்தில் நீங்கள் மறித்திருந்தா ஏற்றுப்பேன். ஆமாப்பா, இல்லையே, ஜீவனோடு இருக்கீங்களே, ஜூலை 8 நீங்கள் பார்த்துட்டீங்களே, உங்கள் சந்ததியின் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீங்களே, உங்கள் ஊழியம் மீண்டும் துளிர் விடுவதை பார்க்க போகிறீங்களே, உங்கள் வாழ்க்கை மீண்டும் செழிப்பாக மாறப்போவதை பார்க்க போகிறீங்களே, லீபனை போல படரப்போகுது உங்கள் வாழ்க்கை, ஓங்கி செழித்து வளரப்போகிறது, பரவி படரப்போகிறது, கனித்தரும் திராட்சை கொடியை போல படரப்போகிறது. சத்துருக்களை மகிமைப்படுத்துறதுக்காக கர்த்தர் சத்துருவை கூட்டு வரல. முடிவில் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். உன் சத்துருக்கள் ஒத்துக்கொண்டு போகணும். ஆமா, இவங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு. இன்னும் முடிவு வரல, முடிவு அவர் கரத்தில் இருக்கிறது. நான் கொஞ்ச நாளாக ஏசாயான் புஸ்தகத்தை தியானித்து கொண்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆவியானவர் எனக்கு மூமெண்ட் கொடுத்தார். என்ன மூமெண்ட் அப்படின்னா, ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறேன், மெதுவாக வாசிக்க போகிறேன். நீங்கள் மெதுவாக அந்த வசனத்தை கவனிங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், மெதுவாக அந்த வசனத்தை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அந்த வசனத்தை கவனிங்க.
அந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன ஆவியானவர் பேசுகிறார்னு கவனிங்க. இப்போ அடுத்த கொஞ்ச நேரம் ஒவ்வொரு வசனமாக நான் மெதுவாக வாசிக்க போகிறேன். நீங்களும் டிஸ்பிளேயில் உங்களுக்கு வரும். உங்கள் கையில் வேதம் இருக்குன்னா வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்களும் மெதுவாக வாசிங்க. உங்களுக்கு அவர் டைரக்டாக பேசுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வேதத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சத்தம் யார் யார் காதில் விழுகிறதோ அவர் டைரக்டாக பேசுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் சத்துருக்கள் பேசுகிறத பார்த்து அமர்ந்திருக்கிறீங்களே, இப்போ டைரக்டாக அவர் உங்களுக்கு பேச போகிறார், அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் வசனம் 1, 2, 13, 18, 23. நான் மீண்டும் சொல்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் வசனம் 1, 2, 13, 18, 21. நான் மெதுவாக தான் வாசிக்க போகிறேன். நீங்களே உங்களுக்கான வல்லமையை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருந்து இல்லை, உங்ககிட்ட இருந்தே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வசனத்தை கூட சேர்ந்து வாசிக்க போகிறீங்க. அந்த வார்த்தையை கவனிக்க போகிறீங்க. நீங்களே ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏசாயா 43 வசனம் 1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. வசனம் 13. நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? வசனம் 18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். வசனம் 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்கள். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வசனம் 21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் வசனம் 13. ஏசாயா 42 வசனம் 13. நான் மெதுவாக வாசிக்கிறேன். பலன் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க, கர்த்தர் தூரமாக இருக்கிறாருன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வார்த்தை. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் மீண்டும் உங்களுக்காக மெதுவாக வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் வசனம் 8லிருந்து 15 வரைக்கும் நான் மெதுவாக வாசிக்கிறேன், கவனிங்க. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். கீழ்வசனத்தை வாசிக்கிற அந்த கீழ்ப்பகுதியை கவனிங்க. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே,
நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஏசாயாவின் புஸ்தகம் 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 40:25. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். மீண்டும் சொல்றேன், இது அவரே சொல்ற வார்த்தை, உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை. சத்துருக்கள் அதிகமான போராட்டத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்துட்டாங்கல்ல, இது உங்களுக்கான வார்த்தை. அதிகமாக கொடுத்துட்டாங்கல்ல, இப்போ அவர் உங்களுக்காக பேசுகிறார். கவனிங்க. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். ஏசாயா 44:1-3. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். மை சர்ச், இவ்வளோ வார்த்தையை கேட்டும் நாம் சோர்ந்து போகிறோம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. இவ்வளோ வார்த்தையை கேட்டும் எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னால் தவறு தேவன் மேலே இல்லை, தவறு நம்ம மீது. இவ்வளோ தெளிவாக பேசிட்டாரு. யெஷுரனே, பயப்படாதே, நான் தெரிந்து கொண்டேன், நீ என் தாசன், தூரத்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்தேன். தண்ணீரை கடக்கும் பொழுது உன் கூட தான் இருப்பேன். அக்கினி உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. தேவன் நம்ம ஜபத்தை கேட்டு தண்ணீரை எடுக்க மாட்டார், அக்கினியை எடுக்க மாட்டார். அதன் மத்தியில் நம்மளை கடக்க வைப்பார். நம்ம இன்னும் பலவானாக மாறுவோம். அதுதான் இதற்கான வார்த்தை. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆவியில் மூமெண்ட் இருந்தால் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. இந்த நாளை தைரியமாக துவங்குங்க. எதற்காகவும் எதை பார்த்தும் பயப்படாதீங்க. அவருடைய வார்த்தை நிச்சயமாக நம்மளை குணமாக்கும், நம்மை உயிர்ப்பிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.